கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். பிரியமான தேவச்சனமே, வாழ்த்துங்கள், ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று நம்ம அநேக இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த ஓய்வு நாள்ல வாழ்த்துங்கள் என்ற தலைப்புல ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, வாழ்த்துங்கள் என்பது ஒரு ஆசீர்வாதமான வாழ்த்துதலா இருக்கணும், சந்தோஷமான வாழ்த்துதலா இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் எப்படி வாழ்த்துவது என்று வேத வசனத்தோடு இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். தன்னுடைய சீஷர்களை அனுப்பும் போது ஆண்டவர் என்னென்ன செய்யணுன்றதை நீங்க மேல இருக்கிறத படிச்சீங்கன்னா அது அழகா எழுதப்பட்டிருக்கும். நான் கடைசியான வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அது சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல என் பிரியமான தேவச்சனமே, அது ஊழியக்காரர்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் சரி. ஒரு வீட்டுக்கு போறோம்னு சொன்னா, புதிதா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னு சொன்னா அந்த வீட்டை போய் மனதார வாழ்த்த வேண்டும். இந்த வீடு கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி நம்ம வாழ்த்த வேண்டும் என் பிரியமான தேவச்சனமே. அதற்கு கீழே இருக்கிற வார்த்தை நாம் தொடர்ந்து படிப்போம். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவுது. இப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க போய் ஒரு வீட்டை வாழ்த்துறீங்க இல்லையா, அந்த வீடும் சரி, அந்த வீட்டுல இருக்கிற ஜனங்களும் சரி, அதற்கு நீங்க கூறின அந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு, அந்த வாழ்த்துதலுக்கு, சமாதானத்துக்கு அங்க பாத்திரமா இருந்தா நீங்க கூறினது அங்கேயே இருக்குங்களாம். அவர்கள் சமாதானத்தோடு இருப்பார்களாம். அந்த வீடு ஆசீர்வாதிக்கப்பட்டு இருக்குமா, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதிக்கப்பட்டிருப்பாங்களாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கே திரும்பி வரும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இதை யாராவது நம்ம வாசிச்சிருப்போமா? அநேக முறை வாசிச்சிருப்போம். ஆனால் இதனுடைய கருத்து என்ன என்பது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா, அது உங்க சொந்த பந்த வீடா கூட இருக்கட்டுமே, உங்களுக்கு தெரிந்த வீடா கூட இருக்கட்டுமே, உங்க நண்பரோட வீடா கூட இருக்கட்டுமே, அப்ப நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகும்பொழுது வாழ்த்தி பாருங்களேன். அந்த வீடு அதுக்கு பாத்திரமா காணப்படலைன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். நீங்க எந்த வீட்டுக்கு போறீங்களோ அந்த வீட்டை வாழ்த்துங்க, பிளஸ் பண்ணுங்க மனதார. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால இந்த வீட்டை நான் ஆசீர்வாதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா, அந்த வீடு அதுக்கு பாத்திரமா காணப்படலனா அந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்க வீட்டுக்கு தான், உங்களுக்கு தான், உங்க பிள்ளைங்களுக்கு தான். என் பிரியமான தேவச்சனமே, இதோடைய கருத்து இதுதான் என் பிரியமான தேவச்சனமே. வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46, 47. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? என் பிரியமான தேவச்சனமே, இங்க என்ன எழுதப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த வீட்டை வாழ்த்துறோம் முதல்ல. ரெண்டாவது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களே வாழ்த்துறது, உங்க கூட பிறந்தவங்களை மாத்திரம் வாழ்த்துறது, உங்க சகோதரரை மாத்திரம் வாழ்த்துறது, உனக்கு நெருங்கிய நண்பர்களை மாத்திரம் வாழ்த்துறது. அப்படி அல்ல. நம்ம இனி ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னா சில வழிமுறைகள் நமக்கு மாற்றப்பட்டு இருக்கும். யாரா இருந்தாலும் நம்ம எதிரி வீட்டுக்கு போனா கூட சரி, அந்த வீட்டை வாழ்த்தணும். இதுதான் வசனம், இது கடுமையான உபதேசம் தான். ஆனா இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு அப்படியே லகுவாயிடும். பிரியமான தேவச்சனமே, மற்ற வீட்டை நீங்க வாழ்த்தி பாருங்களேன், உங்க இருதயம் எவ்வளவு சந்தோஷப்படுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரிந்தவர்களை மாத்திரம் அல்ல, ஆயக்காரரும் அப்படிதான் செய்யறாங்க. இங்க ஆயக்காரர் என்று சொல்லும்போது புறஜாதிகள், மற்றவர்கள், அவங்க கூட சொல்லுவாங்க, தனக்கு தெரிஞ்சவங்களை அப்படியே வாழ்த்திப்பாங்க. சொந்த பந்தங்களே வாழ்த்திக்குவாங்க. நீ நல்லா இருமான்னு அவங்கள மாத்திரமே வாழ்த்திப்பாங்க. ஆனா கெட்டவங்களை வாழ்த்தவே மாட்டாங்க, தெரியாதவங்களை வாழ்த்த மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எல்லாரையுமே வாழ்த்தணும். நம்ம இடத்துல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே மனதார இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று தேவன் நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நம் மனதார, இதெல்லாம் ஆண்டு பேசின வார்த்தைகள், ஆண்டுடைய கட்டளைகள். மனதார நீங்க என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, மற்றவங்க செய்யற போல நம்ம செஞ்சா அப்புறம் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? யோசித்து தான் கொஞ்சம் பாருங்களேன். இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க. தேவனுடைய வார்த்தை
வார்த்தையை நீங்க எடுத்து பேசி பாருங்க, சொல்லி பாருங்க. ஆண்டவர் சொல்றா, நீ மனதார ஆசீர்வாதி, மற்றவங்க செய்யற மாதிரியே நீ செய்யாத, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாழ்த்து வாழ்த்து, மற்றவங்களை வாழ்த்து. உன்னை சபிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள கூட நீ பிளஸ் பண்ணுன்னு சொல்றாரு ஆண்டவர். உன்னை திட்டுறாங்க பத்தியா, உன்னை தூஷிக்கிறாங்க பத்தியா, உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க பத்தியா, அவங்களுக்காக கூட நீ தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. இதை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். விரும்பலன்னா இந்த எழுதி வைப்பாரா? விரும்புகிறபடினால் தான். என் பிள்ளைங்க நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாரு. அது கீழே அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா, யார் பிதா? உங்கள் பிதா, நம்ம பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவுள். அப்படின்னா ஒரு முழுமையான வாழ்க்கை, கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தேவன் இதை நம்மகிட்ட விரும்பல. கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. அவர் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா? என் பிதா, உங்க பிதான்னு சொல்றாரு. இந்த இடத்துல பதிவு பண்ணும்போது உங்க பிதா பூரண சற்குணரா இருக்கிறாராம். அப்ப நாமளும் பூரண சற்குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கவங்க யாருன்னா இருக்கட்டுமே, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதுக்கு பாத்திரமா இருந்தா அவங்க கிட்ட போக போகுது, அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா உங்ககிட்ட தானே வரப்போகுது. இப்ப நமக்கு ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் தானே. அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் கூட எத்தனை நாள் இருந்திருக்கலாம். இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள போகிறோம். இதை நாம் தொடர்ந்து அப்படியே வாசிப்போம். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வார்த்தையை. என் நாமத்தின் மித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆம் பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக பேர், நான் கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கேன், நான் இழந்தேன், என் சொந்த பந்தங்களை இழந்தேன், என்னுடைய உற்றார் உறவினர்களை இழந்தேன், என் நண்பர்களை இழந்தேன். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவங்களாம், நீ ரட்சிக்கப்பட்டேன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, நான் அவனோட கை விட்டுடுவேன் அவ்வளவுதான் சொல்லி எங்களுக்கு ஏராளமான பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யாரெல்லாம் இழந்தீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு புதுசா தருவேன்னு சொல்றாரு. அதுவும் 100 தருவாராம். நித்திய ஜீவனை தருவது மாத்திரம் அல்ல, உனக்கு 100 தாய், தகப்பன், சகோதர, சகோதரி, நிலங்கள், வீடுகள், நீ எத்த இழந்தியோ அதை உனக்கு நான் 100 தருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் வாக்கு பண்ணினா வாக்கு பண்ணினா அது மாறவே மாறாது. அது எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே. நீங்க தொடர்ந்து இந்த வசனங்களை வாழ்த்தி பாருங்க, வாழ்த்துங்க. மற்றவர்களை வாழ்த்தும் பொழுதுதான் இந்த தேவ செய்தியே வாழ்த்துதலை குறிதான் இருக்கும். நீங்க மற்றவர்களை வாழ்த்துங்க. ஐயோ, நான் ஆண்டுக்குள்ள வந்ததுனால எல்லாவற்றையும் இழந்தனே, எனக்கு அவங்க சொன்னாங்களே என் சொந்த பந்தங்கள் வேணுமா, நீ ஆண்டு வேணுமான்னு சொல்லி கேட்கும், நான் ஆண்டுக்காக வந்தேன், ஆண்டுக்காக வைராகியமா நின்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது, பேதுரு கூட ஆண்டுகிட்ட அப்படித்தான் கேட்பாரு, ஆண்டவரே நாங்க உனக்காக எல்லா வீட்டையும் விட்டுட்டு வந்தனேப்பா, நீங்க என்ன எனக்கு கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது தான் ஆண்டு இந்த வார்த்தையை பதிவு பண்றாரு அந்த இடத்துல. ஆம் பிரியமான என் தேவ ஜனமே, நமக்கும் இதே வார்த்தை தான். நம்மளும் நம்ம சொந்த பந்தங்களை விட்டுட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நமக்கு ஆண்டு நிச்சயமா நிறைய சகோதரர்களை, நிறைய சகோதரி தருவார். எனக்கு தந்திருக்காரு அநேக தாய்மார்களையும், அநேக தகப்பன்மார்களையும், அநேக சகோதரிகளையும், சகோதரர்களையும் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, இவ்வளவு அழகா நான் உறுதியா சொல்றேன்னு சொன்னா, பெற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டோட அன்பை நான் ருசிச்சு இருக்கிறேன், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நான் என் சொந்த பந்துகள் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் தான் வேணும் என்று சொல்லி நான் நிலையா நின்றேன். ஆண்டவருக்காக நான் ஆண்டவரையே நம்பி வாழ்ந்தேன். அதனால் ஆண்டு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை உங்களிடத்துல நான் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். என் பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து நாம் வாசிப்போம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வாதிப்பார். ஆம் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே ஆசீர்வாதிப்பார்னு இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை அப்படியே கொடுப்பார். நீங்க வாழ்த்தி பாருங்க. மற்றவர்களை வாழ்த்துதல் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், மனசு உண்மையாவே ஒரு திருப்தியா இருக்கும் பிரியமான தேவச்சனமே. மற்றவங்க வீட்டுக்கு போகும்பொழுது வாழ்த்துங்க, மற்ற தெருவில் இருக்கும்போது பார்க்குற ஜனங்களை வாழ்த்துங்க. உங்களை தேடி வரும்பொழுது, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுங்க, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்கள பார்க்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும். உங்க மனசுக்கு ஒரு பெருசா நம்ம சாதிச்சிட்டது போலவே இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் தொடர்ந்து அப்படியே வேத வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான்,
உண்மையுள்ள மனுஷன், உண்மையா ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே 100% கீழ்ப்படிஞ்சு வாழ்றான் பார்த்தீங்களா, அவன் யாரை பிளஸ் பண்ணணும் அது பிளஸ்ஸிங்காக தான் இருக்கும். ஆபிரகாமுக்கு அப்படித்தான் ஆண்டு சொன்னார், நீ யாரை ஆசீர்வதிப்பீங்களோ நான் அவனை ஆசீர்வாதிப்பேன்னு சொல்றார். ஏன்னா ஆபிரகாமுடைய இறுதி ஆண்டவருக்கு நேராக இருந்ததுனால ஆண்டவர் அப்படியே அந்த அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே ஆபிரகாம்கிட்ட கொடுக்குறாரு. நீ யாரை ஆசீர்வதிக்கிறோம் நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, நீ யாரை சபிக்கிறீங்க நான் அவங்களை சபிக்கிறேன்ப்பான்னு சொல்றாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மனசார எல்லாரையுமே ஆசீர்வதிப்போமே, எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே. என் பிரியமான தேவச்சனமே, எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம சொல்லுவோம், அது உதட்டுல தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம வேத வசனத்தை வாசிச்ச பின்னாடி நம்ம அப்படி இல்லை, உள்ளத்திலிருந்து மற்றவர்களை ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா. இதை போலவே நாம் அப்படியே செய்ய வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. அவன் எங்கேயும் போய் ஆசீர்வாதத்துக்காக அலைய வேண்டியதில்லை. அவனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவேன்னு சொல்ற. நீ உண்மையா இருந்து பாருப்பா. உண்மை உள்ள மனுஷனுக்கு உன்னை வாழ்த்துறார். நீயே மற்றவங்களை வாழ்த்துறவங்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ அவர்களை ஆசீர்வாதிக்கிற பத்தியா, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்பான்னு சொல்லுகிறார். அதுக்குதான் இந்த வார்த்தை, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். தொடர்ந்து நாம் அப்படியே வாசிப்போம். சங்கீதம் 129 8வது வார்த்தையை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வாதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. எவ்வளோ ஒரு வேதனை கூறிய ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா. வழியில போறவங்களை பார்த்தா கூட அப்படி சொல்ற ஒரு ஆள் கூட இல்லைங்களாம். நான் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன், யார் நாமத்தினால, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கூட இருப்பதாக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இப்படி நம்ம எதுவுமே சொல்றதே கிடையாதுங்களாம். வழிபோக்கர் கூட வழியில போறோம் பார்த்தீங்களா, அப்போ கூட யாரையுமே நம்ம சொல்றது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இனிமே இந்த வேத வசனத்தை கேட்ட பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, யாரை பார்த்தாலும் சரி கடவுள் உங்களை ஆசீர்வாதிப்பார். ஏசப்பாவுடைய நாமத்தினால நாங்கள் உங்களை ஆசீர்வாதிக்கும், அவருடைய நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று சொல்லி இப்படி ஆசீர்வாதிச்சு பாருங்களேன். அந்தந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு உண்மையா சொல்லுகிறீங்களோ அப்பதான் உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இதுல எழுதப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் சொன்னா நீங்க உண்மையா இருக்கணும். உண்மையா மற்றவங்களை ஆசீர்வாதி பாருங்க, அப்ப அதற்குரிய ஆசீர்வாதமான பதில் உங்களுக்கு கிடைக்கும். என் பிரியமான தேவச்சனம், என்னடா சும்மாவே இருந்தாலே ஆசீர்வாதம் கிடைக்குதா நினைக்காதீங்க. முதலாவது நம்முடைய இறுதியும் அதுக்கு ஏற்றதா இருக்குதான்னு பாருங்க. உதட்டுல இருந்து எவ்வளவு நாளும் சொல்லலாம் நீங்க ஆசீர்வாதிப்பா இருப்பீங்க, கர்த்தர்களை ஆசீர்வாதிப்பா, அப்படி இல்லை. உள்ளத்தை பார்க்கிறவர் தேவன். நம்முடைய தேவன் யார் என்று நீங்க நினைத்தீங்க, அவர் முகத்தை பார்க்கிறவரா? அப்படி அல்ல என் பிரியமான தேவச்சனமே, அவர் உள்ளத்தை பார்க்கிறவர். உன் உள்ளம் உண்மையா இருக்கிறதா என்றுதான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் உதடையோ உன் நாவையோ உன் வாயையோ அவர் பார்க்கிறவர் அல்ல. உள்ளம் எப்படி இருக்குது, அது கேடுபாடு நிறைந்துதான், அது கிறுக்குழுதும் மகா கேடுழுதும் திருக்குழுதுமா இருக்குது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிச்சு பார்க்கிறோம். அதனால நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். இன்றையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று சொன்னால், வாழ்த்துங்கள், மற்றவர்களை நீங்க மனதார ஆசீர்வாதிங்க. என்ன அதை ஆண்டவர் விரும்புகிறேன்னு சொல்லி திரும்ப இந்த இடத்துல நமக்கு வாசிச்சிருக்கிறோம். எப்படி வாசிச்சிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்லி. வழிபோக்குன்னு கூட சொல்லுவது இல்லையா. அப்ப வழிபோக்குன்னு சொல்லலாம், நம்ம தான் அங்கே வழியில நடந்து போறோம். எந்த வழியில் நடந்து போறோம், கிறிஸ்துவின் வழியில நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப கிறிஸ்து நமக்கு போதிச்சிருக்கிறபடி நம்ம வாழணும் இல்லையா. அப்ப வாழணும்னு சொன்னா நம்ம மற்றவர்களை வாழ்த்தணும். மற்றவர்களை வாழ்த்துற அளவுக்கு நம்முடைய இறுதியும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரை பெற்று நீங்க மனதார நான் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன் என்று சொல்லி இது முதல் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வார்த்தையை. கர்த்தர் மறுமொழியாக கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி இருப்பீங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ எண்ணெயினாலும் தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சம்பூர்ணமா உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க புறஜாதிகளுக்குள்ள என்னவா இருக்க மாட்டீங்கன்னா, ஒரு கேள்விக்குறியா இருக்க மாட்டீங்க, அவமான சின்னமா இருக்க மாட்டீங்க. தேவன் உங்களை ஆசீர்வாதித்து வைப்பேன்னு சொன்னார்னா ஆசீர்வாதித்து வைப்பார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் நம்ம பிடித்து கொண்டு கேட்க வேணும். சும்மா நம்ம ஜெபிக்கிறோம் அது கிடையாது. நம்முடைய ஜெபத்துல ஒரு உயிர் இருக்கணும்.
நம்முடைய ஜெபத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். நம்முடைய ஜெபத்துல அது செத்து போனதை கூட உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும். என் பிரியமான தேவச்சனமே, அந்த ஜெபத்தை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இப்ப நீங்க மனதார மற்றவர்களை ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஓய்வுனால நம்ம கேட்கிற சத்தியம் என்னன்னா, மற்றவர்களை நீங்க ஆசீர்வாதிங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம இன்னையிலிருந்து இதை கடைபிடித்து பார்ப்போமே, நடக்குதா இல்லையா? ஏன்னா தேவன் சொல்ற, என்னிடத்துல நீங்க சோதித்து பாருங்கள் என்ன என்று சொல்லுகிறார் தேவன். இல்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல அவர் அப்படி சொல்ல முடியுமா? அதனால நீங்க மற்றவர்களை மனதார ஆசீர்வதிச்சு பாருங்க. உள்ளம் மட்டும் பரிசுத்தமா இருந்தா போதும். உள்ளம் நம்முடைய இந்த கேடுபாடு இல்லாம, அசுத்தம் இல்லாம நம்முடைய உள்ள மனதார மற்றவர்களை ஆசீர்வாதிக்கணும். நம்ம சொந்த பந்தங்களை பார்த்தா நீ நல்லா இரு, உனக்கு வீடு கிடைக்கணும், வாசல் கிடைக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படி இல்லை. தெரியாதவங்க வந்தா கூட, இல்லை மற்ற நம்முடைய எதிரியுடைய பிள்ளை வந்து நம்ம காலில் விழுந்து எங்களை பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னா கூட, எதிரியுடைய பிள்ளை வந்து ஒரு சாக்லேட் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொன்னா கூட அதை மனதார நம்ம பிளஸ் பண்ணுங்களா இருக்கணும். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க ஆசீர்வாதிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதி, நான் உன்னை ஆசீர்வாதிப்பேன்னு சொல்லுங்க. அதனாலதான் இந்த வார்த்தை நம்ம கொடுக்குறார். உனக்கு எண்ணெயும் அப்பத்தையும் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நம்ம உறுதியை பிடிச்சுக்கிட்டு கேட்போமே, ஐயோ ஒண்ணுமில்லாததான் போகும். இருக்குது. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க வார்த்தையில நம்ம சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நம்ம என்ன தூக்கியா கொடுக்க போறோம்? இந்தப்பா ஒரு 4 லட்சம் வச்சுக்கோ, இந்தப்பா ஒரு 2 லட்சம் வச்சுக்கோன்னு தூக்கியா கொடுக்க போறோம்? இல்லையே பிரியமான தேவஜன். மனதார இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வாதிப்பாராங்கன்னு சொல்லி பாருங்களேன். அது பாத்திரமா இருந்தா தான் அங்க போக போகுது. இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தானே வரப்போகுது. இப்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் யோசித்து நீங்க இந்த மாதிரி செயல்பட்டு பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே. அதிலே அப்படி நாம் தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க எப்படி திருப்தியா சாப்பிடுவீங்களா? அதனால நம்ம சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, மத்தியானம் என்ன சாப்பிட்றதுனே தெரியல, ஆனா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா திருப்தியா சாப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நிச்சயமா நம்ம சுத்தமா இருந்தா, நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தா, நம்முடைய சிந்தனை சுத்தமா இருந்தா, தேவ வசனத்தின்படி நம்ம சரியா போனோம்னா நமக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது, நம்ம தேவையை சந்திக்க வேண்டியது தேவனுடைய வேலைங்க. நீங்க பயப்பட வேண்டியதே இல்லைங்க. சரியா ஜெபிங்க, சரியா வேதத்தை வாசிங்க, சரியா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், 100% அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் தானே சொல்றாரு, என்னை சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஏங்க பயப்படணும்? பயம் யாருக்குள்ள இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க தான் பயப்படுவாங்க, நம்ம பயப்பட வேண்டியதே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு. தினமும் கர்த்தர் கூடி கொஞ்ச நேரம் வீண் கதைகளை பேசாதீங்க. அந்த நேரம் கிடைக்கும் பொழுது தேவனோடு கூட செயல்படுங்க. அப்பா உங்ககிட்ட நான் செபிக்கிறேன், என்னுடைய போராட்டம், என்னுடைய பிரச்சனை, இது சொல்லுங்க. அதை அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்லா கைத்தட்டி சந்தோஷமா பாட்டு பாடி பாருங்க. அதற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய வழிவாசல் தேவன் அழகா திறந்து கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. வெட்கப்படுத்தவும் அவர் விட மாட்டார். வாக்கு பண்ணியிருக்கார், வாக்கு பண்ணினவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இனி யார் நம்ம இடத்துல வந்து இதோ வெட்டிங் டேங்க, பர்த்டேன்னு சொன்னா மனசார இயேசுவின் நாமத்தால் நான் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன் அப்படி சொல்லணும். என் பிரியமான தேவச்சனங்களே, நம்முடைய வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? விசேஷதா இருக்கணுமா, விசேஷம் உள்ளதா இருக்கணுமா? நம்முடைய வாழ்த்துதலை கேட்டா அவ்வளவு ஒரு விசேஷித்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த விசேஷமான வார்த்தை சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வாதிக்கிறேன் என்று சொல்லி நாம் இப்படியாக சொல்லி பழகி கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த நாள்ல நீர் கொடுத்த தேவ செய்திக்காக நாங்கள் மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. வாழ்த்துங்கள், மற்றவர்களை வாழ்த்துங்கள், மனதார வாழ்த்துங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனே. மற்றவர்களை கர்த்தர் எங்களுடைய இருதயமோ அப்பா அதை வாழ்த்துதலுக்கு கூறியதா இல்லாமல் இருந்தால் தகப்பனே எங்களை முதலாவது சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, நாங்களுடைய வேத வசனத்தின்படி இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வேத வசனம்
வசனத்தின்படி நாங்கள் சுத்தமாகி ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை வாழ்த்துகளாய் இருக்க எங்களை ஆசீர்வாதிங்கப்பா. ஏன்னா அப்பா எங்க பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறார், நாங்களும் பூர்ண சற்குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்காக எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் மனதார மற்றவர்களை ஆசீர்வாதிக்கிற பிள்ளைகளாய் முன்மாதிரிகளாய் வாழ எங்களை கர்த்தாவே தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இனிமே இருந்து நாங்கள் மற்றவர்களை மனதார ஆசீர்வாதிக்கிற பிள்ளைகளா இருப்போம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களுக்கென்று எந்த சத்ருவும் இல்லை, எந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் எதிரியாய் நாங்கள் யாரையும் நினைக்கவில்லை ஆண்டவரே. எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வாதிக்கிறதே எங்களுடைய மன விருப்பமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மற்றவர்களை மனதார நாங்கள் ஆசீர்வாதிக்கிறோம் ஆண்டவரே. நீரும் எங்களை ஆசீர்வாதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் எங்க வீட்டு மேலேயும், எங்க பிள்ளைகள் மேலேயும், எங்க குடும்பத்தின் மேலேயும் கர்த்தாவே எங்க மேலேயும் தங்கி இருப்பதாக தகப்பனே. எங்கள் தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் நீர் சந்திப்பீராக. ஆம் தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உமக்கு ஸ்தோத்திரம்.